வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் கோவிங் சைக்கிள் ஃபைட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு டாபிக்ல வீடியோ வரும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்பு பார்க்கலாம். நான் உனக்கு உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் அப்படி என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நீ இல்லை என்றாலும் என்னால் வாழ முடியும் என்று நம்புங்கள். நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், எனக்கு பிடிச்சவங்க என்னை லைஃப்பை விட்டு போயிட்டாங்க, பட் அவங்கள மறக்க ட்ரை மறக்கவே முடியலன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்க பார்க்க போறோம். அதாவது உங்க லைஃப்ல ஒருத்தங்களை விரும்பி நீங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு உண்மையா தான் இருந்தீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லைன்ற ஒரு சிந்தனையை உங்க மனசுல நீங்க கொண்டு வாங்க. அண்ட் இது செகண்ட் பார்ட் வீடியோ, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, அதை வேணுன்றவங்க அது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க நினைக்கும் போது உங்க மனசுல பாத்தீங்கன்னா அவங்க மேல கோபங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த கோபம் போக போக அப்படியே ஒண்ணுமே இல்லாம மாறிடும். ஸோ அது மூலியமா நீங்க உங்களை விட்டுட்டு போனவங்களை ரொம்ப ஈஸியா மறக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை நீங்க உங்க மனசுல கொண்டு வாங்க. அவர்கள் செய்த விஷயங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேல் கோபத்தை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். அது மற்றவரிடம் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை, உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருந்தீங்க, அவங்க உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, எந்தெந்த விஷயத்துல உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க மைண்ட் செட் கொண்டு வாங்க. அதுவும் ஒரு சில தினங்கள் கொண்டு வாங்க. எப்ப பாரு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே நேரத்துல கொண்டு வந்து அவங்க பிரச்சனையெல்லாம் மொத்தமா கொண்டு வந்து அவங்க மேல கோபத்தை கொண்டு வாங்க. அதை மத்தவங்க வெளிப்படுத்தாதீங்க, உங்களுக்குள்ளே வெளிப்படுத்திக்கோங்க. உங்களே நீங்க திட்டிக்கோங்க, இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன செய்தாலும் அவளை மறக்க முடியவில்லை என்றால் அந்த இடத்திற்கு வேறொரு பெண்ணையோ அல்லது ஆணையோ கொண்டு வாருங்கள், எளிதில் மறக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா உங்க லைஃப் நிறைய பேரோட மனசோட என்னால மறக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. மறக்க முடியாம இல்லைங்க, நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான் அது. சரிங்களா? உங்க லைஃப்ல சப்போஸ் அவங்களை மறக்க முடியலன்னா அந்த ஒரு பேசுக்கு வேற ஒருத்தவங்களை கொண்டு வாங்க. இவங்களை நினைச்சுக்கிட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு தாட்ல நீங்களே அவங்க விரும்பினதுக்கு அப்புறம் வந்துடும். இது நார்மலான விஷயம் தான். பட் உங்க லைஃப்ல லவ்வே வேணாம், இன்னும் அந்த லைஃப் பக்கமே நான் வேணாம்னு நினைக்கிறேன்றவங்க கண்டிப்பா நீங்க மற்ற விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, இது செகண்ட் பார்ட் வீடியோ, இதுல சிறிது அளவு இருக்கும். அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு மறந்தா போதும்னு நினைக்கிறவங்க வேற ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல போகலாம். இப்படி பண்ணும்போது ஈஸியா மறக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனி காதலே வேண்டாம் என்று நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்தது காதலிங்கள், உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் தான், அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா மறக்க முடியும். சப்போஸ் எனக்கு இந்த லவ்வே வேணாம்னு நினைக்கிறவங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க சாப்பிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டும் வராது அப்படின்றவங்க நல்லா சாப்பிடுங்க அதிகமா. இல்ல எனக்கு புக் படிச்சா எதுவும் ஞாபகம் வராது, எனக்கு விளையாண்ட கேம் பிளே பண்ணா எதுவும் ஞாபகம் வராது, கிரிக்கெட் போன்ற விஷயங்கள் விளையாடும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் வராது, நல்லா ஹாப்பியா இருப்பேன்னா அப்படி இருங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னா அங்க இருங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்க, எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வளர்த்துக்கோங்க, அது மூலியமா மறக்க முடியும். தனியாக இருப்பதை நிறுத்திவிட்டு எப்போதும் கூட்டமாக இருங்கள். உங்களுடைய மனதில் யாரை பற்றிய கவலையும் எண்ணமும் வராது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம்னா என்னால மறக்க முடியல சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்க தனியா இருப்பீங்க. மோஸ்ட்லி அலோனா இருக்கக்கூடிய நபர்களுடைய மனசுல தான் எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த லவ் பிரேக்அப் டைம்ல அலோனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஞாபகம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வாங்க. நீங்க கூட்டமா இருக்க இடமா போங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல அவங்களோட ஃபீலிங் வரும்போது உங்களுடைய கண்கள் கலங்கும். அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க கூட்டமா இருக்க இடமா போனீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய தாட் அதிகமா வராது. அண்ட் நீங்க அவங்களை ஈஸியா மறந்துடுறீங்க. ஸோ எப்பவுமே கூட்டமா இருக்க இடமா பார்த்துருங்க, தனியா போக ட்ரை பண்ணாதீங்க. தனிமையா இருந்தாலே அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் தனிமையில நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இந்த இடத்துல போல்டான ஒருத்தங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.